வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாமில் 4/1/2021 நடந்த ஷிஃப்ட் 1க்கான மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ அவங்க டேரெக்டாக கொஸ்டினுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 3வது கொஸ்டின், வேலையாட்கள் கணக்கு. 15 ஆண்கள் அல்லது 20 பெண்கள் சேர்ந்து ஒரு கம்பெனியில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து 26 நாளில் முடிக்கிறாங்க, சரிங்களா? அப்படின்னா எத்தனை நாட்களில் 30 ஆண்கள் மற்றும் 12 பெண்கள் சேர்ந்து அதே வேலையை வந்து முடிப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க, சரிங்களா? இப்போ வந்து 15 ஆண்கள் அல்லது 20 பெண்கள் அப்படின்னா 2 பேரும் சமம்னு அர்த்தம். அல்லதுன்னு கொடுத்துட்டா அப்போ ஆண்களுக்கும் பெண்களுக்குமான விகிதம் எஃபிஷியன்சியான பார்த்தீங்கன்னா பெண்கள் விமன் இல்லையா, ஆண்களுக்கு பெண்களுக்கான விகிதம் என்ன பார்த்தீங்கன்னா 20/15 ஈக்குவல் டு 4/3 தான் அவங்களுடைய எஃபிஷியன்சி. இது வந்து என்ன, இது வந்து எஃபிஷியன்சி, அவர்களுடைய திறன், சரிங்களா? இந்த மாதிரி கணக்கில் நம்ம வந்து என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும், ரெண்டாவது வந்து டோட்டல் ஒர்க்கு கண்டுபிடிக்கணும், மூணாவது வந்து கடைசியாக வந்து நமக்கு என்ன கொஸ்டினில் கேட்குறாங்களோ அந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் தேடணும், சரிங்களா? ஃபஸ்ட்டு எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து டோட்டல் ஒர்க் என்ன, டோட்டல் ஒர்க் என்ன கொடுத்துட்டாங்க, 15 ஆண்கள் அல்லது 20 பெண்கள் சேர்ந்து 26 நாள் வேலை முடிப்பாங்களாம். அப்போது 15 ஆண்கள் அவர்களுடைய எஃபிஷியன்சி எவ்வளவு, 4 × 26 தான் டோட்டல் ஒர்க். இது மொத்தமாக பெருக்கி வைக்கணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா ரெண்டாவது நம்பர் ஆஃப் டேஸ் கண்டுபிடிக்கிறக்காண்டி நம்ம வந்து ஒர்க்கு தான் போகிறோம், சரிங்களா? இப்போ வந்து நமக்கு என்ன தேவை அப்படின்னா நம்பர் ஆஃப் டேஸ் தான் தேவை. ஏன்னா எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 ஆண்கள், சரிங்களா? 30 ஆண்களோடைய எஃபிஷியன்சி 30 + 30 × 4, அது 12 பெண்கள் 12 × 3, இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து ஒரு வேலையை முடிக்கிறாங்க. இந்த வேலையை நம்பர் ஆஃப் டேஸ் ஈக்குவல் டு 15/4 டோட்டல் ஒர்க் 26 இங்கே என்ன வரும் 120, இங்கே ஒரு 36, 156. ஸோ அடி எடுக்கலாமா, அடி எடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும், ஃபஸ்ட் வந்து 13 அடிக்கலாம். ஒரு 13 13 ஈர் 13 26, அங்கே ஒரு 13 13 ஈர் 13 26. அடுத்து மறுபடியும் எடுத்திங்கன்னா ஒரு நாள் நாங்கள் 4 முன்னாங்க 12, அடுத்து 5 ஈக்குவல் டு 10 டேஸில் வந்து அந்த வேலையை வந்து மொத்தமாக முடிப்பாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததான் 5வது கணக்கு, இதோட வேல்யூ கேட்குறாங்க. நல்லா பாருங்கள், a + b × a - b ஃபார்மேட்டில் இருக்கா, சரிங்களா? போர்டு மாஸ்லேயே a + b × a - b ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ a² - b² என்ன வரும், 3√2² - 2² ஈக்குவல் டு என்ன வரும், 3² 9, √2² 2, அப்போ 9 × 2 18 - 4 ஈக்குவல் டு 14 சொல்லி வருமா? இந்த ஸ்ட்ரக்சர் முழுக்க என்ன வரும், 14 சொல்லி வரும். அடுத்து 14 × ½ என்ன, 13 + 15, 14 13 182 = 15 ஈக்குவல் டு 197தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஃபார்முலா இருக்குது. x + 1/x மதிப்பு 9 அப்படின்னா x² + 1/x² மதிப்பு என்ன பார்த்தீங்கன்னா ஃபார்முலா இருக்குது. x + 1/x ஈக்குவல் டு p அப்படின்னா x² + 1/x² மதிப்பு என்ன வரும், p² - 2. அதே மாதிரி x + 1/x மதிப்பு p அப்படின்னா x³ + 1/x³ மதிப்பு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா p³ - 3p. அப்போ இங்கே என்ன வரும், 9² - 2 ஈக்குவல் டு 81 - 2 79தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 8வது கொஸ்டின். இந்த கணக்கை பாருங்கள், x² y² + 1/x² y² மதிப்பு 83 கொடுத்துட்டாங்க. xy அப்புறம் -1/xy மதிப்பு கேட்குறாங்க. இது எப்படி எழுதலாம் அப்படின்னா x² y² + xy² + 1/xy² -2xy × 1/xyன்னு சொல்லிடலாமா? இது எழுதுறதும் ஒன்று தான், எழுதாமல் இருக்கிறது ஒன்று தான். ஏன்னா ஒரு எண்ணெய் அதோட தலைகீழ பெருக்குமத்தில் ஒன்று தான் வரும், சரிங்களா? இப்போ இது அடியாயிரும். ஸோ அப்போ இங்கே என்ன வரும், 83 - 2. இந்த ஸ்ட்ரக்சரில் 2 கழிக்கிறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ இது என்ன இருக்குது, a² + b² - 2ab ஃபார்மேட்டில் இருக்கா. அப்போது axy 1/xy² வருமா, ஈக்குவல் டு என்ன வரும், 81. அப்போ xy - 1/xy மதிப்பு என்ன வரும்,
√81 ஈக்குவல் டு 9 தான் ஆன்சர். இது வந்து என்ன மாற்றணும் அப்படின்னா a² + b² - 2ab ஃபார்மேட்டுக்கு நம்ம மாற்றுறோம். சரிங்களா? மாற்றும் போது என்ன வரும், a - b ² ஃபார்மேட்டுக்கு வரும். அதாங்க செஞ்சுருக்கோம் அந்த இடத்துல, வேறு ஒன்றும் இல்லை. அடுத்த கொஸ்டின் 10வது கொஸ்டின். என்னோட வேல்யூ என்ன சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இது என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா √3 இது எப்படி எழுதலாம் அப்படின்னா ஃபார்மேட் என்ன அப்படின்னா, இப்போது ஏதாவது ஸ்கொயர் ரூட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதோட மதிப்பு என்ன அப்படின்னா a⁻1/2. சரிங்களா? அப்போது a⁻n ஹோல் பவர் மதிப்பு என்ன வரும், a⁻m×n மதிப்பு வருமா. ஸோ 1/2 × n ஈக்குவல் டு a⁻n/2 சொல்லி வரும். ஸோ இதோட மதிப்பு என்ன வரும், 3n/2 சொல்லி வரும். 729 எதனுடைய 3 மடங்காக மாற்றணும் அப்படின்னா எத்தனை வரும் பார்த்தீங்கன்னா 3/6 தான் வந்து 729. 729 3/6. ஸோ அடிமான 2 சமம் அப்படின்னா அடுக்கு 2 சமமா. ஸோ n/2 மதிப்பு 6, அப்போ என்னோட மதிப்பு 12. அவ்வளோதாங்க, டேரக்ட் கொஸ்டின் தான். a⁻m × a⁻n ஈக்குவல் டு a⁻m the whole power n ஈக்குவல் டு a⁻m×n என்ற ஃபார்முலா வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணிப்பாங்க. அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் 13வது கொஸ்டின். ஒரு நிமிஷம். PQRSன்றது ஒரு சைக்கிளிக் ட்ரப்பேசியம், அதாவது ஒரு வட்டத்துக்குள்ள அமைந்திருக்கக்கூடிய ஒரு சரிவகம் தான் வந்து PQRS. இதில் வந்து PQன்றது RSக்கு இணையாக இருக்காமா. ரெண்டாவது PQ வந்து டயாமீட்டர், அது மட்டும் இல்லாமல் PQ வந்து RSக்கு இணையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் PQன்றது அந்த வட்டத்தினுடைய விட்டம், டயாமீட்டர். சரிங்களா? வட்டத்தினுடைய விட்டம் அப்படின்னா QPRோட மதிப்பு 40 அப்படின்னா PSRோட மதிப்பு என்ன சொல்லி கேட்குறாங்க. நல்லா கவனிங்க. சரி, வட்டத்தோட விட்டம் சொல்லிட்டாங்களா, PQன்றது வட்டத்தோட விட்டம் சொல்லிட்டாங்களா. அப்போது PQவும் RSும் ஒன்றுக்கு ஒன்று இணை. சரிங்களா? RS இங்கே இருக்குன்னு சொல்லி வச்சுக்கலாம். இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க. இதில் 2 கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. அது என்னன்னு சொல்கிறேன். PQ அப்புறம் RS. RS இது ரெண்டும் வந்து ஒன்றுக்கு ஒன்று இணை. ரெண்டாவது QPRனுடைய மதிப்பு, QPRனுடைய மதிப்பு, இந்த QPR இருக்கு இல்லையா, இதோட மதிப்பு 40 டிகிரி. நமக்கு என்ன கேட்குறாங்க இப்போது PSR இதோட மதிப்பு கேட்குறாங்க. சரிங்களா? அதை கூட நான் வேறு கலரில் எழுதுறேங்க. இதோட மதிப்பு கேட்குறாங்க. கான்செப்ட் என்னென்னா 2 கான்செப்ட். அரை வட்டத்தில் அமையும் கோணம் செங்கோணம். சரிங்களா? அரை வட்டத்தில் அமையும் கோணம் செங்கோணம். சரிங்களா? இது ஒன்று. ரெண்டாவது வட்டத்தில் அமைந்துள்ள, சரிங்களா, வட்டத்தில் அமைந்துள்ள, அதாவது சைக்கிளிக் ட்ரப்பேசியத்தோட வட்டத்தில் அமைந்துள்ள சரிவகத்தின் சரிவகத்தின் எதிரெதிர் கோணங்களின் கூடுதல், எதிரெதிர் கோணங்களின் கூடுதல் கூடுதல் 180 டிகிரி. இந்த 2 கான்செப்ட் தான் இந்த இடத்துல பயன்படுத்திருக்காங்க. நல்லா கவனிங்க. இது அரை வட்டமா. சரிங்களா? இந்த இது அரை வட்டமா. இந்த Pலேருந்து இந்த Q வரைக்கும் இருக்கிறது ஒரு அரை வட்டம். இந்த அரை வட்டத்தில் அமைச்சிருக்க கோணம் என்ன கோணம், இந்த R கோணம். சரிங்களா? இந்த R வந்து என்ன, ஒரு செங்கோணம். சரிங்களா? ஒரு செங்கோண முக்கோணம். சரிங்களா? அப்போ இதோட மதிப்பு 90 டிகிரி. அப்போ முக்கோணம் ட்ரையாங்கிள் PRQவோட மதிப்பு என்ன வரும், 180 டிகிரியா. அப்போ ஆங்கிள் Qனுடைய மதிப்பு என்ன வரும், 180, தள்ளி எழுதுறேங்க. ஆங்கிள் Qவோட மதிப்பு என்ன வரும், 180 மைனஸ் 130 வருமா, 90 கூட்டல் 40. சரிங்களா? 90 கூட்டல் 40 130 ஈக்குவல் டு Qவோட மதிப்பு என்ன, 50 டிகிரி வந்துடுமா. நமக்கு இது வந்து ஃபஸ்ட் ஃபார்மேட் படி. ரெண்டாவது ஃபார்மேட் படி என்ன வரும், எதிரெதிர் கோணங்கள். சரிங்களா? இப்போ இதோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிட்டோம், 50 டிகிரின்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு.
சரிங்களா. இப்போ வந்து எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். எதிர் கோணங்கள் ஆங்கிள் PQR அப்புறம் PSR இதோடைய மதிப்பு என்ன வரும்? ரெண்டாவது கான்செப்ட் படி PQR ப்ளஸ் PSRோடைய மதிப்பு என்ன வரும்? 180 டிகிரி வருமா? PQRோட மதிப்பு நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ ஆங்கிள் PSRோட மதிப்பு 180 டிகிரி மைனஸ் 50 டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரின்றது தான் நமக்கு தேவையான ஆன்சர். ஸோ இந்த ரெண்டாம் கான்செப்ட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிடும். இதுவும் அரைவட்டத்தில் தான் அமைஞ்சிருக்கின்ற மாதிரி தெரியும். ஆனால் இது அரைவட்டத்தில் கிடையாது. பாருங்கள், இது இங்கே போய்ட்டு இங்கே போயிடுச்சு சரிங்களா. ஆனால் Pயில் ஆரம்பித்து அந்த ஆங்கிள் வந்து அதே விட்டத்தில் முடிவதனால இந்த கோணம் வந்து அரைவட்டத்தில் அமைந்திருக்க கோணம் செங்கோணமாகும் சரிங்களா. இந்த கான்செப்ட் அப்புறம் வட்டத்தில் அமைந்துள்ள சரிவகத்தின் எதிர் கோணங்கள் அதாவது QS இதனுடைய கூடுதல் வந்து 180 டிகிரி, அதே மாதிரி PRனுடைய கூடுதல் வந்து 180 டிகிரி. இந்த கான்செப்ட் இப்படி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம தேவையான ஆன்சர் 130 டிகிரின்னு சொல்லி கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் 14வது கொஸ்டின். HCF 2 நம்பரோடைய HCF வந்து 6, அப்புறம் LCM வந்து 84, ஒரு நம்பர் வந்து 42 அப்படின்னா இன்னொரு நம்பர் என்ன சொல்லி கேட்குறாங்க? 2 எண்களுடைய பெருக்கல் பலன் அந்த எண்களுடைய LCM மீச்சியமா மற்றும் மீப்போவின் பெருக்கல் பலனுக்கு சமமாக. ஒரு நம்பர் என்ன 42, இன்னொரு நம்பர் எக்ஸ்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ LCM என்ன 84, HCF 6 அடி எடுத்திங்க அப்படின்னா 2. ஸோ எக்ஸோட மதிப்பு 12ன்றது தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 17வது கொஸ்டின். When a smaller number divide a large number, we get the quotient of 6 and the remainder is 5. Find the smaller number if the difference between the two numbers is 1540 சரிங்களா. அதாவது when a smaller number divides a large number, ஒரு சிறிய எண் சரிங்களா, ஒரு சிறிய எண் ஒரு பெரிய எண் வகுக்கும் பொழுது அதனுடைய ஈவு வந்து 9 ஆமா சரிங்களா. ஈவு வந்து 9, அப்புறம் மீதி வந்து 5 சரிங்களா. இப்போ வந்து ஃபைண்ட் த ஸ்மாலர் நம்பர். இப்போ ரெண்டு நம்பருக்கு இடையே உள்ள வித்தியாசம் வந்து 1540 அப்படின்னா அந்த எண்கள் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. அதாவது இரண்டு எண்களுக்குள்ள வித்தியாசம் x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 1540. கணக்குப்படி ஃபஸ்ட் என்ன கொடுத்துருங்க, சிறிய எண்ணை வந்து பெரிய எண்ணை சிறிய எண்ணால் வகுக்கும் பொழுது ஈவு வந்து 6, மீதி வந்து 5. ஸோ பெரிய எண் என்னவாக இருக்கும்? ஒரே நிமிஷங்க. 145 xy x minus y equal to 50, 150 plus y, yes, y into 6 plus 5 சரிங்களா ஈக்குவல் டு என்ன வரும்? 1540 plus y equal to y into 6 plus 5. ஸோ இது சுருக்கணும் அப்படின்னா என்ன வரும்? ஒய்யோட மதிப்பு 5y ஈக்குவல் டு 1535 சொல்லி வரும். ஸோ ஒய்யோட மதிப்பு என்ன வரும்? 307 சொல்லி ஆன்சர் கிடைக்கும். பெரிய எண் வந்து 1540 வச்சுக்கலாம் சரிங்களா. பெரிய எண் வந்து என்ன வரும்? பெரிய எண் வந்து எக்ஸு சரிங்களா. எக்ஸோட மதிப்பு என்ன வரும்? ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 5. அதாவது பெரிய எண்ணை வந்து சிறிய எண்ணால் வகுக்கும்பொழுது அதனுடைய ஈவு வந்து 6 சரிங்களா. கான்செப்ட் என்னென்னா குவாஷன் வகுபடும் எண் ஈக்குவல் டு வகுப்பான் இன்ட்டு ஈவு கூட்டல் மீதி. இந்த கான்செப்டில் போட்டிங்கன்னா வகுப்படும் என்ன ஃபஸ்ட்டு எக்ஸு சரிங்களா. பெரிய நம்பர் எக்ஸ்ன்னு சொல்லி வச்சுக்கலாம். அதை வந்து வகுக்கும் பொழுது ஈவு என்ன வருது? 6ன்னு சொல்லி வருது. சின்ன எண்ணால் வகுப்பான என்னது? ஒய்ன்ற எண் சின்ன எண். மீதி என்ன வருது? 5. இதோட மதிப்பு எதுக்கு சமம்? இது வந்து எக்ஸோட மதிப்பு. அடுத்து எக்ஸ் மைனஸ் ஒய்யோட மதிப்பு என்ன? ரெண்டு எண்களுக்குடைய உள்ள வித்தியாசம் என்ன? 1540 சரிங்களா. இப்போ கான்செப்ட் படி எக்ஸோட மதிப்பு என்ன வரும்? எக்ஸோட மதிப்பு இந்த ஒய் இந்த பக்கம் போச்சுன்னா 1540 ப்ளஸ் ஒய்ன்னு சொல்லி வருமா. இதோட மதிப்பு சமமாக இருக்குமா? எக்ஸோட மதிப்பு இங்கே கான்செப்ட் படி என்ன கண்டுபிடிச்சிருப்போம்? எக்ஸ் ஈக்குவல் டு 1540 ப்ளஸ் ஒய்யா. ஸோ எக்ஸோட வேல்யூவில் ரெண்டு வேல்யூ புட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு தேவையான ஆன்சர் ஒய்யோட மதிப்பு. சிறிய எண் தானே கேட்குறாங்க, ஃபைண்ட் த ஸ்மாலர் நம்பர் தானே கேட்குறாங்க. சிறிய எண் என்ன வரும்? 307 ஆன்சராக வரும். அவ்வளோதாங்க. கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும், பட் இந்த கான்செப்ட் எப்படி போட்டிங்க அப்படின்னா நமக்கு தேவையான ஆன்சர் வந்து கிடச்சிரும். அடுத்த கொஸ்டின் 20வது கொஸ்டினுங்க. tan θ cot θவோட மதிப்பு 5 சொல்லி கொடுத்தாங்க. tan θ ப்ளஸ் cot θவோட மதிப்பு 5, tan ஸ்கொயர் θ ப்ளஸ் cot ஸ்கொயர் θ ப்ளஸ் 2 tan ஸ்கொயர் 60 θவோட மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா கவனிங்க. a ப்ளஸ் பியோட மதிப்பு கொடுத்தாங்க. a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ்
2 இன்ட்டு சம்திங் கொடுத்துருக்காங்க. ஸோ a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா போட்டிங்க அப்படின்னா என்ன வரும்? tan ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 இன்ட்டு tan தீட்டா இன்ட்டு காட் தீட்டா. tan தீட்டாவும் காட் தீட்டாவும் ஒன்றுக்கு ஒன்று தலைகளி. ஸோ இது ரெண்டும் வந்து ஒன்றுக்கு ஒன்று அடியாயிரும். ஸோ அப்போ என்ன வரும்? 5 கூட்டல் இங்கே 5 ஸ்கொயர்னு சொல்லி வரும் சரிங்களா? ஏன்னா 5 ஸ்கொயர் இங்கே வந்து என்ன வரும்? tan ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா. இதோட மதிப்பு 5 ஸ்கொயர்னு சொல்லி வரும் சரிங்களா? நம்ம கணக்கில் என்ன தேவை? இதோட மதிப்பு தானே தேவை. ஸோ tan ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 tan 60யோட மதிப்பு என்ன? tan 60யோட மதிப்பு √3 சரிங்களா? அப்போ tan ஸ்கொயர் 60யோட மதிப்பு √3 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 சொல்லி வரும். ஸோ ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும்? 2 இன்ட்டு 3 ஈக்குவல் டு 25 கூட்டல் 6 2 tan ஸ்கொயர் 60 என்ன வரும்? 1/√3 1 √3 எஸ் 3 3 6 25 கூட்டல் 25 சாரிங்க இங்கே 3 வரும் இல்லையா? tan ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காட் ஸ்கொயர் தீட்டாவோட மதிப்பு என்ன வரும்? +2 இங்கே இருக்கிறது. இந்த பக்கம் போகும்போதில் இது வந்து என்ன பார்க்கும்? 5 ஸ்கொயர் மைனஸ் 2ன்னு சொல்லி வரும். ஸோ ஈக்குவல் டு 23 சொல்லி வரும். அப்போ இந்த இடத்துல 23 ப்ளஸ் 2 இன்ட்டு 3 6 ஈக்குவல் டு 29ன்றதான் ஆன்சர். இங்கே வந்து 2 வந்து இந்த பக்கம் கொண்டு போய் கழிக்காமல் விட்டுட்டேன். சரி அப்படி கழிச்சிங்க அப்படின்னா tan ஸ்கொயர் ப்ளஸ் காட் ஸ்கொயரோட மதிப்பு 23 சொல்லி வரும். ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் 29. அடுத்து ஹரிஷ் அப்புறம் பிமால் இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து ஒரு வேலையை வந்து 20 நாள் முடிக்கிறாங்க சரிங்களா? தி ஒர்க் இட் ஃபார் 15 days. 2 பேரும் சேர்ந்து 15 நாள் வேலை பார்க்குறாங்க. அப்புறம் பிமால் வந்து அந்த வேலையை விட்டு போயிடறான். ரிமைனிங் வேலை வந்து ஹரிஷ் மட்டும் தனியாக வந்து 10 நாளில் முடிக்கிறாங்க. அப்படின்னா ஹரிஷ் மட்டுமே அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பான்னு சொல்லி கேட்காங்க சரிங்களா? இப்போ நல்லா கவனிங்க. ஹரிஷும் பிமாலும் சேர்ந்து அந்த வேலையை வந்து 20 நாளில் முடிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து டோட்டல் ஒர்க். ஹரிஷும் பீமாலும் சேர்ந்து 20 நாளில் வேலையை முடிப்பாங்க. இதுதான் டோட்டல் ஒர்க். இதே வேலையை ஹரிஷும் பீமாலும் வந்து 15 நாள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 15 நாள் வந்து சேர்ந்து செய்கிறாங்க. அடுத்து வந்து பீமால் வெளியே போயிடறான். ஸோ மீதி வேலையை வந்து ஹரிஷ் மட்டுமே செய்கிறான். இப்போ என்ன வரும்? இங்கே இருக்க 20h + பியோட 15hp கழிச்சோம் அப்படின்னா என்ன வரும்? 5 இன்ட்டு h + b வருமா? ஈக்குவல் டு 10 இன்ட்டு ஹெச்சா. ஸோ அடி எடுத்திங்கன்னா 2, இங்கே அடி எடுத்திங்கன்னா 1. ஸோ h + பியோட மதிப்பு ஈக்குவல் டு 2hக்கு ஈக்குவலாக வரும். ஸோ இங்கிட்டு கொண்டு வந்தீங்க அப்படின்னா பியும் ஹச்சும் ஈக்குவல் டு, ஸோ உங்களோட எஃபிஷியன்சி சேம் 1 சரிங்களா? அப்போ டோட்டல் ஒர்க்கு என்ன இருக்கும்? டோட்டல் ஒர்க்கு 1 + 1. ஹரிஷோடது 1, பீமாலோடது 1 இன்ட்டு 2 20 ஈக்குவல் டு 40 சொல்லி டோட்டல் ஒர்க் இருக்கும். இப்போ வந்து நமக்கு என்ன தேவை? ஹரிஷ் மட்டும் அந்த வேலையை எவ்வளோ நாள் முடிப்பான்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் வந்து டோட்டல் ஒர்க் அப்பான் எஃபிஷியன்சி ஹரிஷோட எஃபிஷியன்சி 1 ஈக்குவல் டு 40 டேஸ்ன்றதான் நமக்கு தேவையான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 22வது கொஸ்டின். தேர் இஸ் அ கார்போரேட் லென்த் வந்து கொடுத்துட்டாங்க. எத்தனை ஸ்மாலஸ்ட் பீஸாக வந்து இது வந்து இந்த அளவில் படித்தோம்னா எத்தனை ஸ்மாலஸ்ட் பீஸாக வந்து மாற்றலாம் சொல்லி கேட்குறாங்க. இது வந்து என்ன? டோட்டல் வேல்யூ. இது வந்து நீடட் சரிங்களா? தேவையான ஒன்று. அப்போது இதோட பின்ன வடிவத்தை என்ன மாற்றலாம்? 40 + 5 / 2 ஈக்குவல் டு 45 / 2 சொல்லி மாற்றலாமா? இதோட பின்ன வடிவத்தை என்ன மாற்றலாம்? 2 8 9 / 2 சொல்லி மாற்றலாம். ஸோ நம்பர் ஆஃப் ஸ்மால் பீசஸோட மதிப்பு என்ன வரும்? டோட்டல் வேல்யூ அப்பான் தேவையான வேல்யூ ஈக்குவல் டு 45 / 2 / 9 / 2 ஈக்குவல் டு அடி எடுத்திங்கன்னா மேலே உள்ளது மேலே அடி எடுக்கலாம், கீழே உள்ளது அடி எடுக்கலாம் சரிங்களா? அப்புறம் அடி எடுத்திங்கன்னா 5ன்னு சொல்லி ஆன்சர் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அப்படி செய்ய முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை, தலைகீழாக பெருக்கிடுங்க இன்ட்டு 2/9. ஸோ அடி எடுத்திங்க அப்படின்னா 5 இங்கே 2 சொல்லி வரும். ஆன்சர் வந்து 5ன்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 26வது கொஸ்டின். தி ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் டு தட் ஆஃப், அதாவது பெண்களுக்கும் ஆண்களுக்கும் உள்ள வீதம் வந்து ஒரு கம்பெனியில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா 2:3 சரிங்களா? இப்போ நம்பர் ஆஃப் மேல் எம்ப்ளாயீஸ் அதில் இருக்கக்கூடிய ஆண்களோட வந்து எண்ணிக்கை வந்து 90 அப்படின்னா மொத்தம் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஃபீமேல் எம்ப்ளாயீஸ்க்கும் மேல் எம்ப்ளாயீஸ்க்குள்ள விகிதம் கொடுத்துட்டாங்க.
2:3 சொல்லி ஆண்களோட எண்ணிக்கை என்னவா 90. ஸோ இன்ட்டு 30 90. நமக்கு என்ன தேவை மொத்தம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ டோட்டல் எவ்வளவு 5 ரேஷியோ ஈக்குவல் டு 5 × 30 ஈக்குவல் டு 150 தான் மொத்த எம்ப்ளாயோட எண்ணிக்கை. அடுத்த கொஸ்டின் 33வது கொஸ்டின். ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தது தான் சரிங்களா. இஃப் θ1 + θ2 மதிப்பு 90 டிகிரி அப்படின்னா என்ன எழுதலாம் sin θ1 வந்து cos θ2ன்னு சொல்லி எழுதலாமா. ஸோ இது ரெண்டையும் கூட்டுங்க 90 டிகிரி வருதா. அப்போது sin 23 என்ன எழுதலாம் cos 67 டிகிரின்னு சொல்லி எழுதலாமா. cos 67 டிகிரி அப்பான் cos 67 டிகிரி ப்ளஸ் இங்கே என்ன எழுதலாம் cos 71 டிகிரி அப்படி எழுதலாம். cos 71 டிகிரி sin 19 டிகிரி அப்படி எழுதலாம். ரெண்டையும் கூட்டிங்கன்னா 90. ஸோ இது வந்து cos θ1 வந்து θ2ன்னு சொல்லி எழுதலாமா cos 71 டிகிரின்னு சொல்லி எழுதலாம். ஸோ அடி எடுத்திங்க அப்படின்னா 1 + 1 = 2ன்றதான் ஆன்சர். ரெண்டுடைய கூடுதல் வந்து 90 டிகிரி இருந்துச்சுன்னா sin θவும் cos θவையும் அடி கொடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க. அடுத்த கான்செப்ட் போர்டு மாஸ் கான்செப்ட்டு. போர்டு மாஸ் படி இதில் எவ்வளோ மதிப்பு என்ன வரும் 9 + 17 = 26. அடுத்ததாக 15 14 210 -30 + 26. ஸோ -4 206ன்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 36வது கொஸ்டினுங்க. ரெண்டு எண்களுடைய கூடுதல் 25 அதனுடைய வித்தியாசம் வந்து 15 அப்படின்னா அந்த எண்களுடைய விகிதம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ரெண்டு எண்கள் a + b மதிப்பு என்ன 25. அதுக்குள்ள வித்தியாசம் a - b மதிப்பு என்ன 15. ஸோ 2a மதிப்பு என்ன வரும் ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா 40. அப்போ a மதிப்பு என்ன வரும் 20. a மதிப்பு 20 அப்படின்னா b மதிப்பு என்ன வரும் 5. ஸோ ரெண்டுக்குள்ள வித்தியாசம் ரேஷியோ a/b 20:5 = 4:1ன்றதான் ஆன்சர். அந்த எண்களோட விகிதம் 4:1. அடுத்த கொஸ்டின் 41வது கொஸ்டின். அதாவது 7 ஸ்டூடெண்ட் சரிங்களா. 7 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்படின்னு செமஸ்டர் கிளாஸ் மேத்தமெட்டிக்ஸ் 7 ஸ்டூடெண்ட் வந்து எடுத்துருக்க மார்க்கோடைய மதிப்பு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து மோட் ஆஃப் த டேட்டா அந்த கிளாஸோடைய மோடுன்னு சொல்லி என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. மோடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ரிப்பீட்டட் நம்பர் இந்த டேட்டா. ஆப்ஷன் படி போங்க. என்றைக்குமே வந்து ஆப்ஷன் படி மோடுக்கு போங்க. ஏன்னா வந்து நீங்கள் வந்து நம்பரை வந்து ஸ்கிப் பண்ணிடுவீங்க. ஸோ ஆப்ஷன் படி போங்க. 41 எத்தனை தடவை இருக்குது 41 ஒரே ஒரு தடவை தான் இருக்குது. 53 எத்தனை தடவை இருக்குது 53 அதுவும் ஒரே ஒரு தடவை தான் இருக்குது. ரெண்டாவது 62 எத்தனை தடவை இருக்குது 62 ஒரே ஒரு தடவை தான் இருக்குது. 65 எத்தனை தடவை இருக்குது 1 2 தடவை இருக்குது சரிங்களா. ஸோ ஆன்சர் வந்து 2. என்றைக்குமே வந்து பெரிய டேட்டாவை கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் மோடு கண்டுபிடிக்கணும்னா என்றைக்குமே ஆப்ஷன் யூஸ் பண்ணி போங்க. அதுதான் பெட்டர் சரிங்களா. ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து சில நேரம் வந்து எண்ணிக்கை வந்து ஸ்கிப் பண்ணிடுவீங்க. ஏதாவது ஒரு 2 நம்பர் 3 நம்பர் இருக்குன்னா அதை வந்து ஒரு நம்பர் கூட நீங்கள் விடலாம். ஸோ ஆப்ஷன் பேஸ் பண்ணி நீங்கள் போனீங்க அப்படின்னா முகடை வந்து கண்டுபிடிச்சலாம். உங்களோட மார்க் என்றைக்குமே வந்து ஈஸியான இடத்துல தான் நம்ம தப்பு பண்ணுவோம். ஸோ முகடை வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணி கண்டுபிடிங்க. அடுத்த கொஸ்டின் 43வது கொஸ்டின். ரேஷியோ பிட்வீன் 2 நம்பர்ஸ். ரெண்டு எண்களுடைய ரேஷியோட விகிதம் கொடுத்துட்டாங்க. அதோட எல்சிஎம் வந்து 120 அப்படின்னா அந்த நம்பர் வந்து என்னன்னு கேட்குறாங்க சரிங்களா. ரெண்டு எண்கள் என்னவாக இருக்கும் 3x 5x இருக்குமா. இதோட எல்சிஎம் என்ன வரும் 3 × 5 × xன்றதான் இதோட எல்சிஎம்மாக இருக்கும் சரிங்களா. அப்போ இதோட மதிப்பு என்ன எல்சிஎத்தோட மதிப்பு எல்சிஎம் = 3 × 5 × x = என்ன 120. ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன வரும் 3 15 அப்போ 8ன்னு சொல்லி வரும். அந்த என்னவாக இருக்கும் 3x 5x = 3 × 8 5 × 8 = 24:40ன்றதான் இந்த ரெண்டு எண்களும். அடுத்த கொஸ்டின் 44வது கொஸ்டினுங்க. 27% ஆஃப் 250 and 0.02% 1000 is equal to -1 பண்ணிங்கன்னா ஸோ 27 × 100 × 250 மைனஸ் நல்லா கவனிங்க 2% எப்படி எழுதுவோம் 2/100 சொல்லி எழுதுவோம். இங்கே 0.02ன்னு சொல்லியிருக்கு. அப்போ இன்னொரு ரெண்டு சைவர் வந்து கீழே வந்து வகுக்கணும் சரிங்களா. இன்ட்டு 1000 ஸோ அடி எடுத்திங்கன்னா என்ன வரும் 2 இங்கே 1 3. ஸோ இங்கே அடி எடுத்திங்க அப்படின்னா 0க்கு 0. ஸோ அடி எடுத்திங்க அப்படின்னா இங்கேயும் கீழே 10 இருக்குது இங்கேயும் கீழே 10 இருக்குது. ஸோ 25 ஸ்கொயர் 600. இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 27 வந்து 25 + 2ன்னு சொல்லி எடுத்துக்கோங்க.
ஸோ 25 ஸ்கொயர் எவ்வளோ வரும்? 625. 625 ப்ளஸ் 2 5 50. ஸோ இதில் மதிப்பு என்ன வரும்? 675 மைனஸ் 2 ஈக்குவல் டு 673 வகுத்தல் 10 67.3ன்றது ஆன்சர். எப்படி மல்டிப்ளை பண்ணுறத கொஞ்சம் சிம்பிளிஃபிகேஷனை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு யோசித்துக்கோங்க. அப்படி இல்லைனா டேரெக்டாக கையிலேயே வந்து வேகமாக வகுக்கிறதுக்கு வந்து கற்றுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் 47வது கொஸ்டின். இஃப் த ஏரியா ஆஃப் த சர்க்கிள் இஸ் 154 சென்டிமீட்டர் தென் த சர்க்கம்பரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள். சர்க்கம்பரன்ஸ்னால் ரெண்டில் சுற்றளவு, பெரிமீட்டர் சொல்கிறோம் இல்லையா, சுற்றளவு தான். ஒரு வட்டத்துடைய பரப்பளவோட மதிப்பு கொடுத்துட்டாங்க, அதோட சுற்றளவு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு வந்து ஃபார்முலா பேஸ் பண்ணி போடுவோம் சரிங்களா. ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம்? பைஆர் ஸ்கொயரோட மதிப்பு 154 ஆரத்தோட மதிப்பு கண்டுபிடிச்சி அடுத்து வந்து சுற்றளவு ஃபார்முலாவில் போடுவோம் சரிங்க. அப்படி போட்டிங்க அப்படின்னா 22 வகுத்தல் 7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 154. ஸோ அடி எடுத்திங்க அப்படின்னா என்ன வரும்? ஒரு 22 22 7 22 84. ஸோ ஆரத்தோட மதிப்பு 7ன்னு சொல்லி வரும். அப்போ சுற்றளவோட மதிப்பு என்ன வரும்? சுற்றளவோட மதிப்பு வட்டத்தினோட சுற்றளவோட மதிப்பு வட்டத்தோட சுற்றளவு மதிப்பு 2πr. 2πரோட மதிப்பு 2 இன்ட்டு 22 வகுத்தல் 7 இன்ட்டு 7 ஈக்குவல் டு 44 சென்டிமீட்டர்ன்றதான் ஆன்சர். இது வந்து நம்ம இப்படி வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுறோம். ஆனால் ஸ்மார்ட்டாக இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இது முக்கியமாக வந்து யார் பண்ணுவாங்கன்னா, வடக்க இருக்கவங்க போகிறோம் அந்த பசங்க போகிறோம் இப்படி தான் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, சர்க்கிள்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா ஒரு குறைஞ்சது 5 வேல்யூ வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அதனுடைய ஆரத்தோட வேல்யூ 3.5 சென்டிமீட்டர் அப்படின்னா அதனுடைய ஏரியா என்ன பார்த்தீங்கன்னா 38.5. அதனுடைய சுற்றளவு சரிங்களா, பெரிமீட்டர்னு சொல்லி வச்சுக்கலாம். சுற்றளவு வந்து என்ன வரும் பார்த்தீங்கன்னா 22 சென்டிமீட்டர். இது மனப்பாடம் பண்ணிக்கிறோனுங்க. 3.5னா அவ்வளோதான். ஏரியா வந்து 38.5 தான். பரப்பளவு சுற்றளவு 22 சென்டிமீட்டர் தான் சரிங்களா. இது வந்து மனப்பாடம் வச்சுக்கலாம். இப்போ இந்த 154 154 பரப்பளவு அப்படின்னா சுற்றளவு என்ன வரும்? 44 சென்டிமீட்டர். டக்குன்னு ஒரே செகண்ட் 3 செகண்டில் அடிச்சுட்டு போயிட்டே இருப்போம், டயத்தை வேஸ்ட் பண்ண மாட்டான். அதே மாதிரி ஆரம் வந்து 7 சென்டிமீட்டர் அப்படின்னா சுற்றளவு என்ன இருக்கும்? பரப்பளவு 154, சுற்றளவு 44 சரிங்களா. ஆரம் வந்து 14 அப்படின்னா இது வந்து 616 சென்டிமீட்டர் ஸ்கொயர் சரிங்களா, சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதோட மதிப்பு 88. அதே மாதிரி ஆரம் வந்து 21 அப்படின்னா 1386 132. இது எல்லாத்தையும் டேபிள் மாதிரி மனப்பாடமாக பண்ணி வச்சுக்கிறாங்க. எது வரைக்கும்? 28 35 வரைக்கும் பார்த்துக்குறோங்க சரிங்களா. இப்போ 4 வரைக்கும் எழுதியிருக்கோம். ஸோ இதை மட்டுமாவது நீங்கள் வந்து குறைஞ்சபட்சம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து நிறையா வந்து டைம் வந்து சேவ் ஆகும் சரிங்களா. வட்டத்தோட ஆரம் 14 சென்டிமீட்டர் கொடுத்தாங்கன்னா, சுற்றளவு கேட்டாங்கன்னா 88 சென்டிமீட்டர், பரப்பளவு கேட்டாங்கன்னா 616. டக்குன்னு மைண்டுக்கு வந்துடும். நீங்கள் வந்து டைம் வந்து ரொம்ப ரொம்ப மிச்சம் பண்ணிக்கலாம் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 47க்கு அப்புறம் 50வது கொஸ்டின். த கெப்பாசிட்டி ஆஃப் சிலிண்டர் டேங்க். ஒரு சிலிண்டர் உருளை வடிவ டேங்கினுடைய கொள்ளளவு கொடுத்துட்டாங்க சரிங்களா. கொள்ளளவு வந்து 2376 மீட்டர் கியூப் ஆமாம் சரிங்களா. இப்போ அதனுடைய அந்த டேங்குடைய ரேடியஸ் ஆரம் வந்து 21 மீட்டர் அப்படின்னா ஆழம் என்ன சொல்லிக்கிறாங்க? ஆழம்ன்றது இங்கே என்ன? 8ன்றது இங்கே டெப்த். 8 தான் இங்கே உள்ள டெப்த் சரிங்களா. ஸோ ஆரம் எவ்வளோ கொடுத்துட்டாங்க? 21 மீட்டர் கொடுத்துட்டாங்களா. ஸோ உருளையோட வால்யூமுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உருளையினுடைய கொள்ளளவுக்கு ஃபார்முலா என்ன? பை ஆர் ஸ்கொயர் ஹச்சா. ஸோ 22 வகுத்தல் 7 இன்ட்டு 21 இன்ட்டு 21 இன்ட்டு 8 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு 2376. ஸோ அடி கொடுத்தீங்கன்னா என்ன வரும்? 7 3 சொல்லி வரும். ஸோ 3 அடி கொடுக்கலாமா? இங்கே என்ன வரும்? 22 மிச்சம் 11 0. ஒரு 22 மிச்சம் 1 17 அடிப்படாது 0 176 8. ஸோ அடுத்த அடி கொடுத்தீங்கன்னா இங்கே என்ன வரும்? 3 அடி கொடுத்தீங்கன்னா ஒரு 3 9 6 18. ஸோ ஹைட்டோட மதிப்பு என்ன வரும்? 36 வகுத்தல் 21. ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா 12 வகுத்தல் 7 ஈக்குவல் டு 1.71 மீட்டர் சொல்லி நமக்கு அதனுடைய ஆழம் வந்து கிடைக்கும். அடுத்த கணக்கு என்ன பார்த்தீங்கன்னா, த பெரிமீட்டர் ஆஃப் 2 சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் PQR அப்புறம் XYZ. அதோட சுற்றளவு வந்து 48 சென்டிமீட்டர் அப்புறம் 24 சென்டிமீட்டர் கொடுத்தாங்க.
அதனுடைய ஒரு பக்கம் எக்ஸ்ஒயோட மதிப்பு 12 சென்டிமீட்டர் அப்படின்னா பிக்யூட மதிப்பு என்ன சொல்லி கேட்குறாங்க. சூப்பர் கான்செப்ட். அந்த கான்செப்ட் வந்து ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஆர்பிஎஃப் எக்ஸாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் வந்து நம்ம நிறைய தடவை படிச்சிருக்கோம். சரிங்களா, இதில் வந்து நான் சொல்லித்தரேன். என்னென்னா 2 ஒத்த முக்கோணங்கள் இருந்தால் அதுக்கு வந்து 2 பண்புகள் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய சுற்றளவு வச்சு ஒரு பண்புகள் இருக்குது, அதனுடைய பரப்பளவு வச்சு ஒரு பண்புகள் இருக்குது. சரிங்களா, 2 ஒத்த முக்கோணங்கள்னு சொல்லி வச்சுக்கலாம். இதை வந்து 2 வந்து ஒத்த முக்கோணங்கள் அப்படின்னா இது வந்து PQR, இது XYZ அப்படின்னா இதுக்கு வந்து ஃபார்முலா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதனோட சுற்றளவு இந்த ஒத்த முக்கோணங்களுடைய சுற்றளவு இது எங்கே எழுதலாம், கீழே எழுதுவோம். சுற்றளவுக்கும் பரப்பளவுக்கும் என்ன தொடர்புன்றது கவனிச்சுக்கோங்க. 2 ஒத்த முக்கோணங்கள் அப்படின்னா சுற்றளவு ஆஃப் PQR அப்பான் சுற்றளவு XYZ, இதுக்குள்ள தொடர்பு என்ன பார்த்தீங்கன்னா XYZ தொடர்பு என்னென்னா அதனுடைய ஏதேனும் ஒத்த பக்கங்கள் இருக்கு இல்லையா, ஒத்த பக்கங்களுடைய அளவுக்கு சமமாக இருக்கும் அதனுடைய ரேஷியோ. சரிங்களா, XYYZ PQXY QRYZ அடுத்து RPZX. சரிங்களா, இந்த பக்கங்களுடைய அளவுக்கு வந்து இணையாக இருக்கும். சரிங்களா, ரெண்டாவது பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரப்பளவு வந்து PQR அப்புறம் XYZோட பரப்பளவு என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா XYZோட பரப்பளவு இந்த பக்கங்களுடைய வர்க்கங்களுக்கு இணையாக இருக்கும். சரிங்களா, இதுதான் வந்து கான்செப்ட். பரப்பளவுனா QRYZ அல்லது RPZX இதனுடைய பரப்பளவுகளுடைய வர்க்கங்களுக்கு இணையாக இருக்கும். சரிங்களா, இந்த பக்கங்களுடைய பரப்பளவுக்கு இணையாக இருக்கும். இந்த ஒத்த முக்கோணங்கள்லாம் சுற்றளவுனா அந்த பக்கங்களுடைய அளவுக்கு இணையாக இருக்கும். ஸோ இந்த PQரோட பரப்பளவு என்ன 48 சென்டிமீட்டரா, இதனுடைய பரப்பளவு என்ன 24. ஸோ PQR ஸோ இந்த 48 24 எதுக்கு இணையாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய பக்கங்கள் ஒத்த பக்கங்களுக்கு இணையாக இருக்குமா. ஸோ ஒத்த பக்கங்கள் என்ன, XYயோட மதிப்பு என்ன 12. அப்போ PQவோட மதிப்பும் இணையாக இருக்குமா. ஸோ XYயோட மதிப்பு என்ன, இங்கே PQR இங்கே XYZ. ஸோ PQR தான் நமக்கு PQவோட மதிப்பு தானே தேவை. ஈக்குவல் டு இங்கே என்ன வரும், XYயோட மதிப்பு என்ன 12. ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா 2க்கு 2 ஈக்குவல் டு 24ன்றதான் PQவோட மதிப்பாக வந்து நிற்கும். அவ்வளோதாங்க, இதுதான் கான்செப்ட். இந்த கான்செப்ட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து கணக்கு கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த கொஸ்டின் 54வது கொஸ்டின். A sum of two numbers is 16 and their product. 2 எண்களுடைய கூடுதல் வந்து 16. அந்த எண்களுடைய பெருக்கல் பலன் வந்து 63 அப்படின்னா அந்த எண்களுடைய தலைகீழினுடைய கூடுதல் என்னன்னு சொல்லிக்கிறாங்க. தலைகீழி என்ன 1/a ப்ளஸ் 1/bயா, மீச்சியம் எடுத்திங்கன்னா AB A + Bன்னு சொல்லி வரும். ஸோ A + Bயோட மதிப்பு என்ன 16 வகுத்தல் 63ன்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 59வது கொஸ்டின். The angle of elevation of a pole from a point which is 20 meter away from the foot of the pole is 45 degree then the height of the pole. அதாவது ஒரு கம்பம் இருக்குது. சரிங்களா, அந்த கம்பத்தில் இருந்து 20 மீட்டர் தூரமான புள்ளியிலேருந்து அதனோட அடிப்பாகத்துலேருந்து 20 மீட்டர் தூரமான புள்ளியிலேருந்து அதனுடைய மேற்பாகத்தை பார்க்கும்பொழுது அந்த கோணம் வந்து என்னவாக இருக்கும், ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து 45 டிகிரி அப்படின்னா அந்த கம்பத்தினுடைய உயரம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இது செங்கோணம் கோணமாக இருக்குமா. ஸோ அப்போ இந்த ஆங்கிள் என்ன இருக்கும், முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 45 டிகிரி கான்செப்டில் இதுவும் 45 டிகிரியாக இருக்குமா. நல்லா கவனிங்க, இது ஏற்கனவே நம்ம படித்த கான்செப்ட் தான். ஒரு முக்கோணத்தின், சரிங்களா, இது மறுபடியும் சொல்கிறேன், ஒரு முக்கோணத்தின் ஒரு செங்கோண முக்கோணம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு செங்கோண முக்கோணம் இருக்குது அப்படின்னா அதோடைய ஆங்கிள் தீட்டா. சரிங்களா, செங்கோண முக்கோணம் இதில் வந்து 30 டிகிரி 60 டிகிரி 90 டிகிரிக்குள்ள விகிதம் என்னவாக இருக்கும், 1√3/2ன்ற விகிதத்தில் இருக்கும். ஸோ 30 டிகிரிக்கு எதிர்த்து உள்ள பக்கத்தோட மதிப்பு 1ன்ற அளவில் இருந்துச்சு அப்படின்னா 60 டிகிரிக்கு எதிர்த்து உள்ள பக்கத்தோட மதிப்பு √3 சொல்லியிருக்கும். ஸோ செங்கோண முக்கோணத்துக்கு எதிர்பக்கம் உள்ள பகுதியோட மதிப்பு தூரம் வந்து 2ன்னு சொல்கிற அளவில் இருக்கும். அதே இது 45 டிகிரி, இது வேறு கலரில் எழுதுங்க. அதே இது 45 டிகிரி இருந்துச்சுன்னா 45 டிகிரி
45 டிகிரி 90 டிகிரின்னு சொல்லி இருந்துச்சு அப்படின்னா செங்கோண முக்கோணத்தில் இதோட மதிப்பு 1, இதோட மதிப்பு 1 அப்படின்னா 90 டிகிரிக்கு எதிரே உள்ள மதிப்பு √2 சொல்லியிருக்கோம். ஸோ இந்த 45 டிகிரிக்கு எதிர் உள்ள மதிப்பு 1 அப்படின்னா இந்த 45 டிகிரிக்கு உள்ள எதிர உள்ள மதிப்பும் 1 சொல்லியிருக்கோம். ஸோ ஆன்சர் வந்து 20 மீட்டர்னு சொல்லி தான் ஆன்சர். ஹைட் வந்து என்ன வரும், ஹைட்டு 20 மீட்டர்னு சொல்லி தான் ஆன்சர் வரும். சரிங்களா? ஸோ இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கணக்கு போட்டுடலாம். இந்த கோணங்களுக்கு எதிர்பக்கம் வந்து இந்த அளவீடுகள் வந்து இந்த விகிதத்தில் வந்து இருக்குங்க. அதாங்க கான்செப்ட்டு. அடுத்த கொஸ்டின் 62வது கொஸ்டின். ட்ரெயின் ஏ வந்து ரன்னிங் அட் ஸ்பீட் ஆஃப் 80 km/h கிராஸ் ட்ரெயின் பி. ட்ரெயின் ஏ வந்து 80 km மணிக்கு 80 km வேகத்தில் வந்து ட்ரெயின் பி வந்து கிடக்குது. சரிங்களா? அந்த ட்ரெயின் பியோட ஸ்பீட் எவ்வளோனா மணிக்கு 70 km/h. சரிங்களா? ரெண்டுமே வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸ்டார்ட் பண்ண 30 செகண்டில் வந்து போத் ட்ரெயின்ஸ் ஃபினிஷ் கிராசிங் ஈச் அதர் இன் 30 seconds. ஒவ்வொரு ட்ரெயின் வந்து ஒன்று வந்து 30 செகண்டில் வந்து கடந்து முடிக்குது. அப்படின்னா ஒரு ட்ரெயினோட லென்த்து, ட்ரெயின் ஏவோட லென்த்து வந்து 300 மீட்டர் அப்படின்னா ட்ரெயின் பியோட லென்த் என்னன்னு கேட்குறாங்க. ரெண்டு ட்ரெயின் ரெண்டுமே வந்து ஆப்போசிட் டைரெக்ஷன்லேருந்து வர்றாங்க. ஸோ இவர் வந்து ட்ரெயின் ஏ, இவர் வந்து ட்ரெயின் பி. சரிங்களா? இவர் வந்து 80 km/h மணிக்கு 80 km/h வேகத்தில் போகிறாரு. இவர் வந்து 70 km/h வேகத்தில் வர்றாரு. ரெண்டு பேரும் ஒன்றை நோக்கி வரனால ரிலேட்டிவ் ஸ்பீடு என்ன இருக்கும், ரிலேட்டிவ் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பீடையும் வந்து கூட்ட வேண்டியிருக்கும். ஸோ ஸ்பீடு 1 + ஸ்பீடு 2 = 150 km/h. சரிங்களா? இப்போ வந்து ரெண்டு பேர் எவ்வளோ நேரத்தில் கிடக்குறாங்க, 30 செகண்டில் வந்து கிடக்குறாங்க. இதில் ஒரு ட்ரெயினோட லென்த்து, ட்ரெயின் ஏவோட லென்த்து 300 மீட்டர் அப்படின்னா ட்ரெயின் பியோட லென்த் என்ன இருக்கும், எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கலாமா? ஸோ கான்செப்ட் படி நமக்கு என்ன தேவை, டிஸ்டன்ஸ் தான் தேவை. ஸோ டிஸ்டன்ஸ் = ஸ்பீடு இன்ட்டு டைமா. ஸோ டிஸ்டன்ஸ் எவ்வளோ என்ன, ரெண்டு ட்ரெயினோடைய லென்த்தா 300 + x மீட்டரா. ஸோ ஸ்பீடு என்ன 150 km/h இருக்குது. அதை வந்து மீட்டர்/செகண்டுக்கு மாற்றணுமா, km/hன்னு சொல்லியிருக்கு. அதை வந்து என்ன பண்ணணும், மீட்டர்/செகண்டுக்கு சொல்லி மாற்றணும். எஸ். அப்போ அடி கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்பீடோட மதிப்பு மீட்டர்/செகண்டுக்கு மாற்றினா 5/18 பெருக்கணும். இன்ட்டு டைம் அளவு 30 செகண்ட். சரிங்களா? அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும், 3018 5×30. ஸோ அடி கொடுத்தீங்கன்னா இங்கே என்ன வரும், 50ன்னு சொல்லி வரும். ஸோ 5×5 30 1200 5³ 125 அடுத்த ஒரு செய்வர் 1250. ஸோ எக்ஸோட மதிப்பு என்ன வரும், 1250 - 300 = 950 மீட்டர் தான் வந்து ட்ரெயின் பியோட லென்த். அவ்வளோதாங்க. அடுத்த கொஸ்டின் 64வது கொஸ்டின். ஒரு மாம்பழம் வந்து ஒரு கூடையில் வந்து வைக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அது வந்து ஒவ்வொரு நிமிஷத்துக்கு வந்து டபுள் ஆகுமா, ஒவ்வொரு நிமிஷத்துலேயும் வந்து அந்த மாங்காய் வந்து டபுள் ஆகும். அப்படின்னா அந்த கூடை வந்து 30 நிமிஷத்தில் வந்து டபுள் ஆகுது. அப்படின்னா அந்த பாதி கூட வந்து எவ்வளோ நேரத்தில் நிரம்பிக்கு சொல்லிக்கிறான். ஸோ ஒவ்வொரு மினிட்டுக்கும் என்ன ஆகுது, ஒவ்வொரு நிமிஷத்துக்குள்ளோட டபுள் ஆகுது. சரிங்களா? எவ்ரி 1 minute. அப்போது 30 நிமிஷத்தில் வந்து ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு முந்தின நிமிஷம், சரிங்களா, அதுக்கு முந்தின நிமிஷம் 29 நிமிஷத்தில் வந்து ஹாஃபாக இருக்குமா. ஸோ ஆன்சர் வந்து 23 minutesன்றது தான் ஆன்சர். ஒவ்வொரு நிமிஷத்துக்கு டபுள் ஆகுதுல்ல. ஸோ 29 நிமிஷத்தில் வந்து எக்ஸ்ன்னு சொல்லி இருந்துச்சுன்னா, சரிங்களா, 29 நிமிஷத்தில் எக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா 29 நிமிஷத்தில், சரிங்களா, 29 நிமிஷத்தில் எக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா 30 நிமிஷத்தில் என்ன இருக்கும், 2xன்னு சொல்லி மாதிரி இருக்கும். சரிங்களா? இதுதான் கான்செப்ட். அடுத்த கொஸ்டின் 69வது கொஸ்டின். ஒரு கிளாஸில் வந்து 48 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஒரு ஸ்பெசிஃபிக் டேயில் 3 out of 8 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்காங்க. அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆப்சன்ட் ஸ்டூடெண்ட், அதனால் வந்து ஆப்சன்ட் ஆனவங்க எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 8ல் 3 பேர் வந்து பங்கேற்றுருக்காங்க ப்ரெசென்ட். அப்படின்னா ப்ரெசென்ட்னா அவங்க எவ்வளவு, 8ல் 3 பங்கு. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் ஆனவங்க எவ்வளோ இருப்பாங்க, ஆப்சன்டீஸ் 5/8 இருப்பாங்களா, வேறு ஒன்றும் இல்லைங்க. 1 - 3/8 = 5/8. அவ்வளோதாங்க. இது இப்படியும் போடலாம். சரிங்களா? அப்போ என்ன வரும், மொத்தம் வந்து 48 ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வந்து ஆப்ஷன் ஆனவங்க அளவு
5/8 × 48 30 ஸ்டூடெண்ட்றது தான் ஆன்சர். இப்படியும் போடலாம். அப்படி இல்லைனா 8ஓட பங்கு 48 அப்படின்னா நமக்கு என்ன தேவை, 5 பங்கு தான் தேவை. ஸோ 5ஓட பங்கு 30, இப்படியும் போடலாம். அடுத்த கொஸ்டின் 70வது கொஸ்டினுங்க. The difference between the simple interest and compound interest on 5,000 rupees 10% annum per for 3 years. சரிங்களா, 3 வருடங்களுக்கு. சரிங்களா, தனி வட்டி அப்புறம் கூட்டு வட்டியில் வந்து உள்ள வித்தியாசம் என்ன சொல்லியிருக்காங்க. வட்டி வீதம் என்ன, 10%. வட்டி வீதம் 10%, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, டைம் வந்து 3 years, பிரின்சிபல் வந்து 5000. சரிங்களா, இதுக்கு வந்து ஃபார்முலா இருக்குங்க. ஆக்சுவலாக 2 ஃபார்முலா இருக்குது, ஒரே நிமிஷங்க. எஸ், இப்போது டிஃப்ரென்ஸ் வந்து 2 years அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஃபார்முலா P × R/100 ரெண்டாவது. அதே இது 3 years அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் பிரின்சிபல் R² × 300 + R/100³. சரிங்களா, இதுதான் ஃபார்மெட். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும், 5000. சரிங்களா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, 10%. ஸோ 10 × 10 × 310/100 × 100 × 100 படி கொடுக்கலாமா. இங்கே 3 0 4 5 6 0 இருக்குது. ஸோ இங்கேயும் 6 0 இருக்குது. 6க்கு 6 அடியாகி போகுமா, 6 0க்கு 6 0 அடியாகி போகுமா. அப்போ என்ன இருக்கும், 5 × 31 155 தான் ஆன்சர். இப்படி ஃபார்முலா யூஸ் பண்ணியும் போடலாம். அப்படி இல்லைனா நீங்கள் நார்மல் மெத்தடில் போடுவீங்க இல்லையா, ட்ரீ மெத்தட், அதுலேயும் போடலாம். அது கூட நான் சொல்லித்தரேன். இப்போது 3 வருஷத்துக்கு வந்து வட்டி வீதம் என்ன வரும், 5000க்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன வரும், 5000 × 30%. 30% என்ன வரும் வட்டி, அடி கொடுத்தீங்க அப்படின்னா 5 3 15 1500 சொல்லி வரும் வட்டி 3 வருஷத்துக்கு. சரிங்களா, 3 இயர்ஸுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 1500. அதே இது 3 வருஷத்துக்கு வந்து ட்ரீ மெத்தடில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போட்டிங்க அப்படின்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் வருஷம், அடுத்த 2வது வருஷம், இது 3வது வருஷம். ஸோ ஃபஸ்ட் வருஷத்துக்கு வந்து 5000க்கு 10% எவ்வளோ வரும், 500 வருமா. எஸ், 500 வரும். ஸோ ஃபஸ்ட்டு வருஷம் 500, 2வது வருஷம் அதே சேம் பிரின்சிபலுக்கு 500, 3வது வருஷம் அதே சேம் பிரின்சிபலுக்கு 500. அடுத்த 2வது வருஷம் இந்த 500 ஒரு வட்டி வருமா, ஒரே நிமிஷம் நான் கட்டிக்கிறேன். இந்த 500 ஒரு வட்டி வருமா, பிரின்சிபல் இருக்குது. இந்த பிரின்சிபலுக்கு வந்து முதல் வருஷம் வட்டி கிடச்சிருச்சு. 2வது வருஷம் என்ன ஆகும், இந்த பிரின்சிபலுக்கு வட்டி, இந்த 2வது வட்டிக்கு வட்டி என்ன வரும், அடி கொடுத்தீங்க அப்படின்னா 50 ரூபான்னு சொல்லி வரும். ஸோ இங்கே ஒரு 50, இங்கே ஒரு 50, இங்கே ஒரு 50. சரிங்களா, இது என்ன பார்த்தீங்கன்னா 3வது வருஷம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் வருஷம் கொடுத்தா இந்த பிரின்சிபலுக்கு வட்டி, அடுத்து இந்த வட்டிக்கான வட்டி, இந்த வட்டிக்கான வட்டி, அடுத்து இந்த வட்டிக்கு ஒரு வட்டி 5 ரூபான்னு சொல்லி வரும். ஸோ மொத்தம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1500 1655 சொல்லி வரும். 1655. ஸோ ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன வரும், ரெண்டுக்குள்ள வித்தியாசம் 155 ரூபாயா முடிஞ்சு. இப்படியும் போடலாம். சரிங்களா, நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு மறுபடியும் இதில் இந்த இடத்துல போடுறேன். இது வந்து முதல் வருஷம் கிடச்ச வட்டி. சரிங்களா, 2வது வருஷம் இந்த பிரின்சிபலுக்கு ஒரு வட்டி, முதல் வருஷம் கிடச்ச இந்த வட்டிக்கான வட்டி வந்து இங்கே கிடைக்கும். சரிங்களா, இது 2வது வருஷத்தில். அடுத்ததாக 3வது வருஷம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரின்சிபலுக்கான வட்டி, அடுத்து இந்த வட்டிக்கான வட்டி, அடுத்து 2வது வருஷம் என்ன கிடச்சி இந்த வட்டிக்கான வட்டி, 2வது வருஷம் கிடச்ச இந்த வட்டிக்கான வட்டி. இது எல்லாமே பிரின்சிபலாக வந்து நிற்கும். முதல் வருஷம் இது மட்டும்தாங்க பிரின்சிபலு, 2வது வருஷம் இதோடு சேர்ந்து இது எல்லாமே பிரின்சிபல், 2வது வருஷத்துக்கு இது எல்லாமே பிரின்சிபல். 3வது வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இதிலிருந்து இது வரைக்கும் உள்ள எல்லாமே பிரின்சிபல். இது வந்து கொஞ்சம் ட்ரீ மெத்தடில் போடுவாங்க, அவ்வளோதான். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 70 கொஸ்டின் முடிஞ்சா, அடுத்து 73வது கொஸ்டின்.
In a school, 60% of the students passed in an examination. If the number of failed students is 20 to 40, then the number of candidates have passed. அதாவது ஒரு ஸ்கூலில் வந்து 60% ஸ்டூடெண்ட் வந்து பாஸ் ஆகிருக்காங்க. ஃபெயிலான ஸ்டூடெண்டோட எண்ணிக்கை என்ன இருக்கும்? 40%. அவர்களோட எண்ணிக்கை அளவு 240. அப்போனா பாஸ் ஆனவங்களோட மதிப்பு என்ன சொல்லிக்கிறான்? ஸோ 1% மதிப்பு என்ன வரும்? அடி எடுத்திங்க அப்படின்னா 6ன்னு சொல்லி வரும். ஸோ 60% வந்து பாஸ் மார்க்கான பசங்களோட மதிப்பெண் ஈக்குவல் டு 6 × 60 360 ஆன்சர். அடுத்து 76வது கணக்கு. ஒரு பேங்க் வந்து ஒரு லோன் கொடுக்குது 5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு ட்ரேடருக்கு 12,50,000க்கு 5 வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. நல்லா கவனிங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவில் போடுங்க. PRT/100. சரிங்களா? இப்போது பிரின்சிபல் எவ்வளோ? 12,50,000. எத்தனை சீவர்? 4 சீவர். என்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன? 5 வருஷத்துக்கு. அடி எடுத்திங்க அப்படின்னா 100. 2 ஜீரோ வரும். இங்கே பாருங்கள், எல்லாமே பெருக்கல. 125 × 5 625. 625 × 5 3125. அடுத்து டபுள் ஜீரோ இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து இதுதான். 3,12,500 தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். 5 வருஷத்துக்கு கிடைக்கிற சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அடுத்த கொஸ்டின் 80வது கொஸ்டின். ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து 20 ஆர்டிக்கல் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாரு. அதனுடைய அடக்க விலை வந்து 15 பொருட்களுடைய விற்பனை விலைக்கு சமமாக இருக்குது. அப்படின்னா லாப நட்ட சதவீதம் அந்த பிஸ்னஸ் வந்து எவ்வளோ கிடச்சிருக்குன்னு சொல்லிக்கிறான். அதாவது வேறு ஒன்றும் இல்லைங்க. 20 பொருளுடைய அடக்க விலை 15 பொருட்களுடைய விற்பனை விலைக்கு சமமாக இருக்குது. அப்போ CP/SP என்ன வரும்? 15/20ன்னு சொல்லி வருமா? ஸோ அடி எடுத்திங்க அப்படின்னா என்ன வரும்? 3 4. ஸோ 3லேருந்து 4 1 கூடி இருக்குது. ஸோ ப்ராஃபிட். சரிங்களா? 1 ப்ராஃபிட் 1/4. எதில் ப்ராஃபிட்டு? காஸ்ட் ப்ரைஸ் 3ல் ப்ராஃபிட். சரிங்களா? ஸோ அடி எடுத்திங்கன்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன வரும்? 1/3. ₹1 லாபம் எவ்வளோ வந்து 3 ரூபாலேருந்து லாபம் ஈக்குவல் டு 3.33% வந்து ப்ராஃபிட். அடுத்த கொஸ்டின் 83வது கொஸ்டினுங்க. இதோட இந்த கொஸ்டின் வந்து முடியுது. இந்த கணக்கு நல்லா பாருங்கள். என்ன ஃபார்மெட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா A² - B² upon A + Bன்ற ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ இதோட மதிப்பு என்ன வரும்? A - Bன்னு சொல்லி வருமா? அப்போது 0.27 - 0.13 = 0.14 தான் ஆன்சர். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.